நம சிவாய நமக. சுவாமி, ஆன்மீகத்திற்கு வரும் சிலர் ஏமாற்றுகிறார்களே, அதை பற்றி உங்கள் கருத்து? என்னை பொறுத்த வகையிலே இந்த உலகத்துல நடக்கிறது எல்லாமே சரிதான். ஆன்மீகத்துல வர்றவங்க வந்துட்டு ஏமாத்துறாங்க, அது சரிதான். இந்த உலகத்துல நடக்கிற எல்லாமே சரிதான். ஒருத்தர் திருடனா இருக்கிறான், அது சரிதான். ஒருத்தர் கொலைகாரனாக இருக்கிறான், சரிதான். ஆன்மீகத்துல யாரோ ஏமாத்துறாங்க, சரிதான். ஏன் தெரியுமா? இந்த உலகத்துல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, யார் யாருக்கு என்னென்ன ஆசை இருக்கிறதோ அந்த ஆசை எல்லாம் ஒரு கட்டத்தில் சலித்து போய் அடங்கி போய் விட வேண்டும் என்பதுதான் ஒரு உச்ச நிலையில இருக்கிற சித்தருக்கு ஒரு வேண்டுகோளாக இருக்கும். இப்போ எனக்கு கூட என்ன தோணுன்னா, யார் யாருக்கு என்னென்னலாம் ஆசை இருக்குதோ கடவுளே அந்த ஆசையெல்லாம் சீக்கிரம் முடிஞ்சு போட்டோம், அது சலிச்சு போட்டோம் அப்படிங்கறத தோணும். இப்போ யாரோ சன்னியாசத்துக்குள்ள துறவரத்துக்குள்ள யாரோ ஆன்மீகத்துக்குள்ள ஏமாத்துறாங்க அப்படின்னு சொன்னா, சரி அவங்க ஏமாத்துறாங்க, ஆனா அப்படி ஏமாத்தி அவங்க ஏதோ ஒண்ணு அடையணும்னு நினைக்கிறாங்கல்ல, அந்த ஆசை சீக்கிரம் முடிஞ்சு போட்டோம். ஆனால் அப்படி அவங்க ஆசைப்பட்டு செய்கிற அந்த செயலிலே வரும் கர்மாவையும் அதன் எதிர் விளைவுகளையும் அவர்கள் எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். இந்த வாழ்க்கை விளையாட்டிலேயே என்னென்னலாம் விளையாற்றுகிறோமோ அதற்கு எதிர்வினைகளை சந்தித்துதான் ஆக வேண்டும். அப்போ இந்த ஆன்மீகத்துல துறவரத்துல என்ன ஏமாத்துறோமோ அதுக்கான எதிர் விளைவுகளை சந்தித்துதான் ஆகணும். ஆனால் அதை பத்தி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அது சரிதான். இந்த உலகத்தில் நடக்கிற அனைத்துமே சரிதான். ஏன் சரிதான் அப்படின்னா, அதை கடந்ததற்கு அப்புறம் பழசாயிடுச்சு, அதுக்கப்புறம் அந்த ஒரு ஆன்மா நிச்சயமாக அடுத்த நிலைக்கு செல்கிறது, அவ்வளவுதான். ஒருத்தன் திருடன் இருக்கிறான், திருடிட்டு இருக்கிறான் அப்படின்னா அவனை திருட விடாம இருந்துகிட்டே இருப்பதை விட அவனை திருட விட்டு விடுவது, அவன் திருடியதற்கு பிறகு அவன் மறுபடியும் அந்த திருடனாக இருக்க மாட்டான். அடி வாங்குவான், மிதி வாங்குவான், ஜெயிலுக்கு போவான், அதுக்கப்புறம் மாற்றம் அடைந்து வேற ஏதோ ஒரு நிலைக்கு செல்வான், அது மேல்நிலையாக இருக்கும் என்பதனால் ஆன்மீகத்துல யாரோ தப்பு செய்யறாங்க, திருட்டுத்தனம் பண்றாங்க, ஏமாத்துறாங்க, இப்படி எல்லாம் பண்றாங்கன்னா பண்ணிட்டு போட்டோம், அதுக்கான பக்க விளைவுகளை அனுபவிக்கட்டும். அவங்க ஏமாத்துறாங்க தெரியுமா? அப்ப யார் யாரெல்லாம் ஏமாற்றப்படுகிறார்களோ அதை பத்தி நீங்க கேள்வி கேட்கலாம். யார் யாரெல்லாம் ஒரு 10 பேர் ஏமாத்தப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் 100 பேர்ல இந்த 10 பேர் ஏமாத்தப்படுறாங்க அப்படிங்கிறதுல கூட கணக்கு வழக்கு இருக்கிறது. அந்த 90 பேர் ஏமாற்றப்படவில்லை. இந்த ஏமாத்துகிற இந்த நபரால் இந்த 10 பேர் ஏமாற்றப்பட்டார் அப்படின்னா கூட அதுவும் கர்மாவினால் தான் அந்த 10 பேர் அந்த ஏமாற்றத்தை வாங்கிவிட்டு சென்று விட்டார்கள். கணக்கு வழக்கு எல்லாமே இந்த உலகத்தில் டேலியாகி கொண்டுதான் இருக்கும் என்பதனால் யாரோ ஒருவர் ஆன்மீகத்தில் ஏமாற்றுகிறார் என்றால் அதுவும் சரிதான். அவர் அப்படியே ஏமாற்றி தன்னுடைய ஆசையை கழித்துவிட்டு செல்லட்டும். அதன் மூலமாக அதற்கு பிறகு அவர் ஒருபோதும் ஏமாற்ற மாட்டார். மனமாற்றம் அடையும், சலித்து போகும், அடி விழுகும், கர்மா எதிர்கர்மா வரும், மனமாற்றமாகும், பக்குவம் நிலைய அடுத்த நிலைக்கு செல்லும். அதற்கு பிறகு அவர் ஏமாற்ற மாட்டார். மாறிக்கொண்டுதான் ஆன்மா மாறிக்கொண்டுதான் இருக்கும், அவ்வளவுதான். சுவாமி, மீண்டும் இந்த துறவியல் வாழ்க்கையிலிருந்து சாதாரண வாழ்க்கைக்கு செல்லும் எண்ணம் உண்டா? முதலில் ஒன்று சொல்கிறேன், இந்த உலகத்தில் எதுவுமே சாதாரண வாழ்க்கை அல்ல. நான் முதலில் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு சாதாரண வாழ்க்கை என்றோ, இந்த சந்நியாச வாழ்க்கை ஒரு பெரிய உயர்ந்த வாழ்க்கை என்றோ கிடையாது. நான் ஏற்கனவே சொல்வது போல ஒரு திருடனாக இருப்பது கூட ஆன்மீகத்துக்கு தொடர்புடையதுதான். அதனால அது சாதாரண அப்படிங்கிறது ஒதுக்கப்படுகிற ஒரு விஷயமோ, இந்த ஆன்மீகம் உயர்ந்த அப்படின்னோ ஒரு பாகுபாடு கிடையாது. அதனால் மீண்டும் சாதாரண வாழ்க்கைக்கு திரும்புகிற வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்டால் வாய்ப்பு இல்லை. சாதாரண வாழ்க்கை என்றால் பேராசிரியர் தொழிலுக்கு செல்வீர்களா, மறுபடியும் குடும்ப வாழ்க்கைக்கு செல்வீர்களா? இந்த இடத்துல வாய்ப்பு இல்லை. ஆனால் பொதுவாக இப்ப எனக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் பொதுவாக பார்த்தோம் என்றால் இப்படி சன்னியாசியாக வந்துவிட்டு அவர்கள் மறுபடியும் சம்சாரியாக ஆகுவதற்கு வாய்ப்புகள் எல்லாம் நிறைய இருக்கிறது. ஆசையெல்லாம் விட்டு சன்னியாசியாக வந்துவிட்டு மறுபடியும் ஆசை உண்டாகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பெண்களை எல்லாம் தூக்கி விட்டுட்டு துறவரம் வந்ததற்கு பிறகு மறுபடியும் பெண்கள் மீது ஆசை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தடுக்கி விழுந்தவர்கள் துறவரத்தில் நிறைய இருக்கிறார்கள். ஆனால் என்னிடம் மறுபடியும் என்னை குறிப்பிட்டு நீங்கள் கேட்டீர்கள் என்றால், நீ சாதாரண வாழ்க்கைக்கு நீ திரும்புவாயா அப்படின்னு கேட்டா திரும்புவதற்கு வாய்ப்பு இல்லை. இது இப்படியே தான் செல்லும். இது இப்படியே செல்வதில் கட்டாகிட்டு மிச்சம் அடுத்த பிறவிக்கு வேண்டுமானால் செல்லுமே தவிர மறுபடியும் உலகியல் வாழ்க்கைக்கு செல்லுமா என்றால் செல்வதற்கு வாய்ப்பில்லை. சுவாமி, துறவியல் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியது? நான் இந்த கேள்வியை பிஃபோர் 41 ஆஃப்டர் 41 என்று நான் வைத்துக்கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் நான் என்னுடைய 41வது வயதிலே துறவரம் வந்தேன். 41 வயதிற்கு முன்பு
என் வாழ்க்கை எப்படி இருந்தது, 41 வயதிற்கு பின்பு என் வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை ஒரு 2 விதமாக பார்க்கலாம். ஒரு விதம் பிசிக்கலாக பார்க்கலாம். பிசிக்கலாக நான் பிறந்தது முதல் 41 வயது வரை என் உடல் எப்படி இருந்தது என்றால் வளர்ந்து கொண்டே வந்து கொண்டிருந்தது போல, 41 வயது வரை வளர்ந்து கொண்டே வந்து கொண்டிருந்தது போல எனக்கு ஒரு உணர்வு. இப்போ 41வது வயதிலே நான் துறவரம் வந்து விட்டேன். துறவரம் வந்ததற்கு பிறகு என்னுடைய இந்த உடல் பிசிக்கலி எப்படி நான் உணர்கிறேன் என்றால், உண்மையிலேயே என் மீது அன்பில்லாமல் நான் சொல்கிற இந்த பதிலை கேளுங்கள். உண்மையிலேயே நான் எப்படி உணர்கிறேன் என்றால், 41 வயதிற்கு பிறகு துறவரத்திலே ஒவ்வொரு நாளும் நான் செத்துக்கொண்டே இருப்பது போல எனக்கு உணர்வாகிறது. ஒவ்வொரு நாளும் அப்படியே மரணித்து கொண்டே இருப்பது போன்ற இந்த உணர்வு 41 வயதிற்கு முன்பு எனக்கு ஒருபோதும் இருந்ததில்லை. 41 வயதிற்கு முன்பு ஒவ்வொரு நாளும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உடல் மிக ஆரோக்கியமாக இருந்து கொண்டே இருப்பது போன்று இருந்தது. இப்பொழுது அப்படியே மரணித்து கொண்டே இருப்பது போன்ற ஒரு உணர்வு இருக்கிறது. இரண்டாவது விஷயம், அந்த சக்தி நிலை என்கிற விஷயம் 41 வயதிலே நான் செய்த அந்த யோகங்களாலும் பயிற்சிகளாலும் சக்தி எப்படி இருந்ததுன்னா உச்சத்தில் இருந்தது. நான் ஒன்று சொல்லட்டுமா, 41 வயதிற்கு பின்பு இப்போ 5 வருடத்துல இப்ப எப்படி இருக்குன்னா, நான் ஒன்று வெளிப்படையாக சொல்கிறேன், இப்ப கூட எனக்கு இந்த கேமரா முன்னாடி உட்காந்து பேசக்கூட முடியல, தடுமாறி கொஞ்சம். அந்த சக்தி எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு நாளும் 100லிருந்து 200 மக்களை சந்திக்கும் பொழுது, அது மட்டுமல்ல ஒவ்வொரு நொடியும் என்னை சுற்றி மக்கள் உட்கார்ந்து கொண்டே இருக்கும் பொழுது என் உடலிலே சக்தி வந்துட்டு இல்லாதது போல் இதையெல்லாம் பதிவு செய்யப்பட வேண்டும். ஏன்னா ஒரு ஆன்மீகவாதியுடைய சக்தி வந்துட்டு பரிமாறப்படுகிறதா, ஒருத்தரோட சக்தி இன்னொருக்கு போகுதா அப்படின்னா கண்டிப்பாக போகிறது. அவ்வளவு சக்தி போய் 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 அப்படியே சக்தியே இல்லாதது போன்று நான் 41 வருடத்திற்கு முன்பு ஒருபோதும் நான் உணர்ந்ததில்லை. இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம், இதெல்லாம் இந்த கேள்விக்கான பதில். இந்த துறவரத்திலே உங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான மாற்றத்தை உணர்கிறீர்கள் என்பதுதான் இந்த கேள்வி. அடுத்த விஷயம் நான் உணர்றேன் அப்படின்னு சொன்னா, 41 வருடத்திற்கு முன்பும் நான் ஆன்மீகத்தை தான் பயிற்சி செய்து கொண்டிருந்தேன். ஆனால் நான் அந்த துறவரம் வந்து இந்த 5 வருஷத்துல என்னென்ன விஷயங்களை எல்லாம் நான் கற்றுக்கொண்டேன் என்பது பார்த்தீங்கன்னா, நான் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் வாசித்திருக்கிறேன். அத்தனை புத்தகங்களும் தோற்றுவிட்டன. இந்த 5 வருடத்தில் இந்த துறவரத்திலே நான் சும்மா உட்கார்ந்து இருக்கும் பொழுது என்னென்ன கற்றுக்கொண்டேனோ அது கோடிக்கணக்கான புத்தகங்களை வாசித்ததற்கான அனுபவத்திற்கு சமமாக அவ்வளவு ஞானம் இந்த 5 வருடத்திலே இந்த துறவரம் எனக்கு கொடுத்தது வந்து அவ்வளவு ஞானம் வந்து சேர்ந்தது. இன்னொரு மாற்றத்தையும் நான் சொல்லியாக வேண்டும். 4வது மாற்றம், 41 வருடத்திற்கு முன்பு நான் சந்தித்த மக்கள், பேராசிரியர்கள், மாணவர்களின் பெற்றோர்கள், அவ்வளவுதான். ஆனால் 41 வருடத்திற்கு பின்பு நான் இங்க A to Z குடிகாரர்களை சந்தித்ததே இல்லை என் வாழ்க்கையில். அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட ஒரு சில பொருட்களை உண்ட அந்த நபர்களை எல்லாம் முன்னே நான் சந்தித்தது கூட கிடையாது. கெட்ட வார்த்தைகளால் பேசுகிற, ரௌத்ரம் கொண்டு என்னை அடிக்க வருகிற இந்த மாதிரியான மனிதர்களை எல்லாம் நான் வாழ்க்கையில் 41 வருடத்திற்கு முன்பு நான் பார்த்ததே கிடையாது. போல உயர்ந்த எண்ணத்தில் இருக்கிற அவ்வளவு பெரிய மகான்களுக்கு ஸ்தானமான ஆட்களை நான் பார்த்ததே கிடையாது. அப்ப நான் A to Z எல்லாத்தையுமே இந்த ஆன்மீகத்தில் நான் பார்த்து விட்டேன். அது 41 வருடத்திற்கு முன்பு நான் பார்க்கவே இல்லை. நான் பார்த்தது ஒரு 3 வகையான மக்கள் மட்டும்தான். இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லியாக வேண்டும். நான் ஒரு சில விஷயங்களை மட்டும் இந்த ஆன்மீகத்துக்குள் தூக்கிக்கிட்டு வந்தேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஆசைகள், உணவின் மீது இருக்கிற ஆசை, குழந்தைகள் மீது இருக்கிற ஆசை, இளைஞர்கள் மீது இருக்கிற ஆசை, இந்த மாதிரியான ஒரு சில குட்டி குட்டி விஷயங்கள், பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் கடந்தாயிற்று என்ற நம்பிக்கையில் இங்கே வந்து விட்டேன். இந்த சின்ன சின்ன ஆசைகள் இருக்கிறது தெரியுமா, இந்த சின்ன சின்ன ஆசைகளும் இந்த 5 வருடத்துல சலித்து போய் விட்டன. உணவு, குழந்தை, இப்பொழுது குழந்தையை தூக்கி கொஞ்ச முடியவில்லை. இளைஞனை இப்பொழுது என்னால் தொட்டு கட்டிப்பிடிக்க முடியவில்லை. அது வரமாட்டேங்குது, அந்த பற்று வரமாட்டேங்குது. அப்போ என்னென்னெல்லாம் குட்டி குட்டி பந்தங்களாக இருக்கிறதோ அதையெல்லாம் மெதுவாக மேலே இருந்து சிவபெருமான் அல்லது அந்த அருட்பெருஞ்சோதி அப்படி கலைந்து கொண்டிருப்பதாக நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இன்னும் நிறைய மாற்றங்கள், ஆனால் மேலோட்டமாக இந்த கேள்விக்கான பதிலாக சுருக்கமாக இந்த மாற்றங்களை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த துறவரத்திற்கு வந்ததற்கு பிறகு இவ்வளவு மாற்றங்களை நான் காண்கிறேன். ஓம் நம சிவாய நமக.